நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, தர்மபுரி, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரியிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்தது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை இந்தியா கூட்டணி கூட்டத்தை நடத்த முடிவு எடுத்துள்ளதாகவும், அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறும் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். SIR குளறுபடிகள் தொடர்பாக தலைமை நீதிபதிக்கு இந்தியா கூட்டணி சார்பில் கடிதம் அனுப்ப உள்ளதாக மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். நலிவடைந்த பிரிவினருக்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாள்கள் இந்திய விமானப்படை விமானத்தில் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட உள்ளன. நாடு முழுவதும் 18 இடங்களுக்கு வினாத்தாள் தொகுப்புகளை கொண்டு செல்லும் பணி விமானப்படைக்கு வழங்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ராஜ்யசபா MP பதவிக்கான தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வாகிறார். மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. கீழடியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். தக்கழி, பாசிகள், பானைகள் கண்டறியப்பட்ட நிலையில் முதல் முறையாக மிகப்பெரிய தூண்கள் அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட குழிகள் கண்டறியப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் இடுக்கியில் ஓடும் கார் மீது முறிந்து விழுந்த மரம். கார் சேதமடைந்த நிலையில் உள்ளே இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்றுடன் விட்டு விட்டு சாரல் மழை. ஆங்காங்கே மரங்கள் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஏரியில் தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தம். விவாகரத்து வழக்கில் காலக்கெடுவை நீட்டிக்க கோரிய நடிகர் ரவி மோகனின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இடைக்கால ஜீவனாம்சம் கோரி ஆர்த்தி தாக்கல் செய்த மனுவை 2 வாரங்களில் விசாரித்து முடிக்க காலக்கெடு விதிக்கப்பட்ட நிலையில் காலக்கெடுவை நீட்டிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் 152 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆன ஆப்கானிஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 112 ரன்களுக்கு சுருண்டது. ஒரு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா கைப்பற்றியது.